ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். என்னோட பேரு நிலா. அண்ட் என்னோட பேரு சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம ஜனவரி 28, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமா, இங்க நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸ்மே எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்ததுதான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல் இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸாக கொடுக்குறாங்க. மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் செமையா இருக்கும். ஸோ சேனலை ஜாயின் பண்ணாம இருந்தா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய நியூஸ்க்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மொத்தம் 200 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதாவது AWS இன்ஸ்டால் பண்ண போறாங்களாம். ஓ, AWS-ஆ? அப்படின்னா இது வெதரை ஆட்டோமேட்டிக்கலி ட்ராக் பண்ணி டேட்டா அனுப்பும். மனுஷங்க யாரும் தேவையில்லை. இந்தியன் மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது IMD-யோட 151வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ப். எந்தெந்த சிட்டிஸ்ல இதை கொண்டு வராங்க? டெல்லி, மும்பை, நம்ம சென்னை, அப்புறம் புனே. இந்த 4 சிட்டிலையும் தலா 50 ஸ்டேஷன்ஸ், மொத்தம் 200. இதனால அர்பன் வெதர் அப்சர்வேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரியல் டைம்ல ஃபோர்காஸ்டிங் பண்றதுக்கும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ். சரி, நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்க்கு போலாமா? ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது RXIL டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, RXIL TREDS பிளாட்ஃபார்மா ஆபரேட் பண்ற ஒரு நிறுவனம். இப்போ அவங்க 21.6% இன்டரிம் டிவிடெண்ட்டை அவங்களோட ஷேர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்தியாலேயே தன் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்த முதல் TREDS பிளாட்ஃபார்ம் என்ற பெருமையை RXIL பெற்றிருக்கு. வெயிட், TREDS பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. TREDSனா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இது MSMEஸ்க்காக, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு MSME ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு பொருள் சப்ளை பண்ணுதுன்னு வச்சுப்போம். அந்த கார்ப்பரேட் பேமெண்ட்டை ஒரு 60 இல்ல 90 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த MSME என்ன பண்ணும்? காசுக்கு கஷ்டப்படுவாங்க. அதேதான். அந்த இன்வாய்ஸை இந்த TREDS பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணி பேங்க்ஸ் கிட்ட இருந்து உடனடியா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ல பணத்தை வாங்கிக்கலாம். இது MSMEஸோட கேஷ் ஃப்ளோக்கு ரொம்ப உதவும். ஓகே, இப்போ புரிஞ்சுது. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த நியூஸும் பேங்கிங் தான். RBI MSME எக்ஸ்போர்ட் கிரெடிட்க்கு புதுசா சில கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் நிரியத் புரோத்சாகன் திட்டத்துக்கு கீழே வருது. இதோட நோக்கம் MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடைக்கிற கடனுக்கான வட்டியை குறைக்கிறது தான். இதுல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ரேட் MSMEஸ்க்கு 2.75% per annum. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா வட்டி தள்ளுபடி மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. கவர்மெண்ட் ஒரு பங்கு வட்டியை கட்டிரும். இதனால MSMEஸோட சுமை குறையும். ஒரு MSME எக்ஸ்போர்ட்டர் FY26 வரைக்கும் அதிகபட்சமா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த சப்வென்ஷன் பெனிஃபிட்டை பெற முடியும். இதுல கோலேட்ரல் சப்போர்ட் காம்பனன்ட்னு ஒன்னு இருக்கே, அது என்ன? அது கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது CGTMSC கூட சேர்ந்து ஒரு கேரண்டி கொடுக்கறாங்க. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு 85% வரைக்கும் கேரண்டி கிடைக்கும். மீடியம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 65% வரைக்கும் கேரண்டி கிடைக்கும். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அதிகபட்சமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் கேரண்டி உண்டு. வாவ், MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது பெரிய பூஸ்ட். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போலாம். இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ஆமாங்க, இது ஒரு சரித்திர முக்கியம் வாய்ந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது FTA. உலகத்தோட மோஸ்ட் பாப்புலஸ் நேஷனான நம்ம இந்தியாவும் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் பிளாக்கான EUவும் இதில் இணையுது. இது குளோபல் GDPல 25%யும் 200 கோடி மக்கள் சந்தையையும் குறிக்குது. அடேங்கப்பா, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? EU அடுத்த 7 வருஷத்துல 99.5% இந்திய பொருட்களுக்கான வரியை நீக்க போறாங்க. நம்மளோட டெக்ஸ்டைல்ஸ், ஆப்பரல், லெதர், ஃபுட்வேர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மாதிரியான லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்க்கு உடனடியா 0 டியூட்டி ஆக்சஸ் கிடைக்கும். சூப்பர். அப்போ நாமளும் அவங்களுக்கு என்ன பண்றோம்?
நாமளும் EU எக்ஸ்போர்ட்ஸ்ல 96.6% பொருட்களுக்கான வரியை குறைக்கிறோம். இதுல லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், வைன்ஸ், ஸ்பிரிட்ஸ் மாதிரியான ஹை வேல்யூ ஐட்டம்ஸும் அடங்கும். முன்னாடி 110% வரைக்கும் வரி இருந்துச்சு இதுக்கெல்லாம். அப்போ இனிமேல் நாமளும் ஃபாரின் கார், ஃபாரின் வைன் எல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஜோக் அபார்ட், இது நம்ம எக்கானமிக்கு பெரிய விஷயம். நிச்சயமா. இது மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்கில்ட் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ், குறிப்பா ஐடி அண்ட் டிஜிட்டல் செக்டார்ஸ்ல இருக்கிறவங்க EUக்கு போறதை எளிதாக்க ஒரு மொபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கும் இதுல இருக்கு. EU இந்தியாவோட கிரீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்காக அடுத்த 2 வருஷத்துல 500 மில்லியன் யூரோ கிளைமேட் சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. இந்த டீல்னால 2032க்குள்ள பைலேட்ரல் ட்ரேட் டபுள் ஆகும்னு சொல்றாங்க. டீல் 2026ல சைன் பண்ணி early 2027ல இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஷியோர். ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்கணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, அதுல நாங்க ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம். நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. GK அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மனப்பாடம் பண்றது இனி ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ எங்களை சப்போர்ட் பண்ண மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நியூஸுக்கு திரும்ப போகலாம். அடுத்தது ஒரு MOU பத்தின நியூஸ். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அதாவது AIIA, சென்டர் ஃபார் ஆயுர்வேதா எஜுகேஷன், இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, அதாவது CAYAIT கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? இது ஆயுர்வேடிக் துறையில ரீசர்ச், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் இன்னோவேட்டிவ் எஜுகேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸை ஃபாஸ்டர் பண்றதுக்காக தான் இந்த MOU. காட் இட். அடுத்த அக்ரிமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸும் ஸ்டாக் ஹோல்டிங் சர்வீசஸ் லிமிடெடும் சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, நாடு முழுவதும் இருக்கிற குடிமக்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸை கொண்டு சேர்க்கிறது தான் இதோட நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, இனி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா கூட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழிவகை செய்வாங்க. இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது ரிப்போர்ட் செக்ஷன். பிராண்ட் ஃபைனான்ஸ் குளோபல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் படி எக்ஸென்ச்சர் தான் ஏஷியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் IT சர்வீசஸ் பிராண்ட். 2வது இடத்துல நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது TCS, அண்ட் 3வது இடத்துல இன்ஃபோசிஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் பத்தி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் இருக்கே. ஆமா, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் IT சர்வீசஸ் பிராண்ட்ன்ற பெருமையை இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்கு, 15% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டோட. ஆனா குளோபலி எல்லா செக்டர்ஸ்லயும் ஏஷியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் எது தெரியுமா? ஆப்பிள். எனக்கு தெரியும். கரெக்ட். $607.6 பில்லியன் வேல்யூவேஷனோட ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள். எக்ஸென்ச்சரோட CEO ஜூலி ஸ்வீட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டப்ளின், அயர்லாந்து. அடுத்த ரிப்போர்ட் நீபி ஆயோக்ல இருந்து வந்திருக்கு. 3 காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, சிமெண்ட், அலுமினியம் அண்ட் MSMEs செக்டர்ஸோட கிரீன் டிரான்சிஷன் அண்ட் டீகார்பனைசேஷனுக்கான ரோட் மேப்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்ஸ். சில கீ ஸ்டாட்ஸ் சொல்ற. சிமெண்ட் செக்டார் இந்தியாவோட எமிஷன்ஸ்ல 6% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அலுமினியம் செக்டார் 2.8% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம MSME செக்டார் தான் GDPல 30%ம் நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ்ல 46%ம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த செக்டார்ஸை எப்படி பசுமையாக்குறதுன்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட ஃபோக்கஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததா இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியாவும் ஜப்பானும் தங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டைஸை எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஆமா, 18th இந்தியா ஜப்பான் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் நியூ டெல்லியில நடந்துச்சு. நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் S. ஜெய்சங்கரும் ஜப்பான் ஃபாரின் மினிஸ்டர் தோஷிமிட்சு மொட்டேகியும் இதுக்கு கோ-சேர் பண்ணாங்க. இதுல ஒரு புது விஷயமா ஜப்பான் இந்தியா AI டயலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது AI ரீசர்ச், கவர்னன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல லாங் டேர்ம் கொலாபரேஷனை ப்ரமோட் பண்ணோம். இது மட்டும் இல்லாம 2030க்குள்ள 500 ஹைலி ஸ்கில்ட் இந்தியன் AI ப்ரொஃபஷனல்ஸை ஜப்பான் இன்வைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வாவ், நம்ம ஐடி கைஸ்க்கு செம்ம சான்ஸ். 2027ல இந்தியோ ஜப்பான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்க்கு 75th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணவும் அக்ரி பண்ணிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் மிலிட்ரி குவாண்டம் மிஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. குவாண்டம் டெக்னாலஜியா? அது ரொம்ப அட்வான்ஸ்டாச்சே. ஆமா, குவாண்டம் டெக்னாலஜிஸை இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்ல எப்படி அடாப்ட் பண்றதுங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இது. இதுல 4 பில்லர்ஸ் இருக்கு: குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜி அண்ட் குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ். டிஃபென்ஸ்ல அடுத்த நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நாக்பூர், மகாராஷ்டிரால ஒரு புது ஆம்யூனிஷன் ஃபெசிலிட்டியை தொடங்கி வச்சிருக்காரு.
ஆமா, சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட்ல ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மீடியம் கேலிபர் ஆம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இது. இங்க இந்தியன் ஆர்மி அண்ட் நேவிக்காக 30mm ஆம்யூனிஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதனால இம்போர்ட் டிபெண்டன்சி குறையும். குட் மூவ் ஃபார் மேக் இன் இந்தியா. அடுத்தது பிசினஸ் நியூஸ். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது CCI 2 அக்விசிஷன்ஸ்க்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. ஆமா, இது இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் தான். நேஷனல் ஹைவேஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்ல நைட்ரோ ஏஷியா ஹோல்டிங்ஸ் 2 PTE லிமிடெட் சில யூனிட் ஹோல்டிங்ஸை வாங்குறதுக்கும், டொயோட்டா இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன்ல எலியட் அசோசியேட்ஸ், எலியட் இன்டர்நேஷனல் அண்ட் லிவர்பூல் இன்டர்நேஷனல் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் சில ஷேர் ஹோல்டிங்ஸை வாங்குறதுக்கும் CCI அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த பிசினஸ் நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸும் பிரேசிலை சேர்ந்த எம்ப்ரேயரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? இந்தியால ஒரு ரீஜனல் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டமை உருவாக்கத்தான். இதோட முக்கிய நோக்கம் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனல் அசெம்பிளி லைன் அதாவது FAL ஃபார் கமர்ஷியல் ஏர்கிராஃப்டை ஒரு பிரைவேட் என்டிட்டி மூலமா அமைக்கிறது தான். எம்ப்ரேயரோட ரீஜனல் ஜெட்ஸை இங்க அசெம்பிளி பண்ணுவாங்க. இதுவும் மேக் இன் இண்டியாக்கு ஒரு பெரிய பூஸ்ட். நெக்ஸ்ட் நியூஸ், இரேடாவோட சப்சிடரியான IGGEFL அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரீன் லோனை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. IGGEFLனா இரிடா குளோபல் கிரீன் எனர்ஜி ஃபைனான்ஸ் IFSC லிமிடெட். இந்த லோன் எவ்வளவு, யாருக்கு? $22.5 மில்லியன், அதாவது சுமார் 187 கோடி ரூபாய். இந்த லோனை ஸ்வர்ணா சோலார் லிமிடெட்க்கு கொடுத்திருக்காங்க. ஜாம்பியால 100 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்டுக்காக. கிரேட். நவ் ஸ்டேட் நியூஸ்க்கு வருவோம். உத்தராகண்ட் கவர்மெண்ட் ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் அதாவது ITBP கூட ஒரு MOU போட்டு ஹெல்தி பார்டர் கேம்பெயின் அல்லது ஸ்வஸ்த் சீமா அபியான லான்ச் பண்ணியிருக்காங்க. 108 பார்டர் வில்லேஜஸ்ல இருக்கிற மக்களுக்கு இன்டகிரேட்டட் பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் கொடுக்கறது தான் இதோட எய்ம். வெரி குட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் அஸ்ஸாம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம். ஆமா, அட்டல் விச்சல் அக்ரடாமி அசாம் ஸ்கீம். இது ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கிற ஒரு திட்டம். ரெகுலர் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ்க்கு மாசம் 25,000 ரூபாயும், திவ்யாங் ஸ்காலர்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்காலர்ஸ்க்கு மாசம் 40,000 ரூபாயும் ஸ்டைபண்டா கிடைக்கும். எக்ஸலன்ட் சப்போர்ட் ஃபார் ரிசர்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆபதா பிரபந்தன் புரஸ்கார் 2026 வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கிற அவார்ட். இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில சிக்கிம் ஸ்டேட் டிசாஸ்டர் அத்தாரிட்டி வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரைஸ் மணி 51 லட்சம் ரூபாய். இண்டிவிஜுவல் கேட்டகரியில யாரு? இந்தியன் ஆர்மியை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் சீதா அசோக் ஷேல்கே வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரைஸ் மணி 5 லட்சம் ரூபாய். கங்க்ராட்ஸ் டு தி வின்னர்ஸ். அடுத்த அவார்ட் ரொம்ப பெருமையானது, அசோகா சக்ரா. ஆமா, இந்தியாவோட ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல காலடி வைத்த முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனையை படைத்ததற்காக இவருக்கு இந்த கௌரவம். வாட் அன் அச்சீவ்மெண்ட். ட்ரூலி இன்ஸ்பைரிங். அடுத்தது ஒரு சோகமான செய்தி. ஒபிச்சுவரி செக்ஷன். இஸ்திரா பிந்த்ரா காலமாயிட்டாரு. ஆமா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா BCCIயோட ஃபார்மர் பிரசிடென்ட் இவரு. 84 வயசுல காலமானார். கிரிக்கெட்டோட மார்க்கெட்டிங் ஏராவை வடிவமைத்தவர்னு இவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஜான்வரி 15 வந்து 78th இந்தியன் ஆர்மி டேயா அப்சர்வ் பண்றோம். இந்தியன் ஆர்மியோட ஃபர்ஸ்ட் இந்தியன் கமாண்டர் இன் சீஃபான KM கரியப்பாவை ரெகக்னைஸ் பண்றதுக்காக இந்த நாள். அண்ட் ஜான்வரி 16 வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அதாவது DPIIT இதை அப்சர்வ் பண்றாங்க. 2022 இருந்து இந்த நாள் கொண்டாடப்படுது. அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். எல்லாத்தையும் கிளியரா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லா நியூஸும் ஃபுல்லா அண்ட் கிளியரா சொல்லியாச்சு. சரி நண்பர்களே, உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆமா, நீங்க டெய்லி படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்காகவே நாங்க எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடத்துறோம். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. மிலிச், ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். அந்த மாசம் கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கணக்குல எடுத்துக்கப்படும். லீக்ல வின் பண்றவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ மறக்காம எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு இதே நேரத்துல புது கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Sibi and Neela from Score Clever signing off. Bye-bye and take care.